உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதுவும் ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செய்ய போற ரெசிபி கருவேப்பிலை துவையல். இதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் உடைச்ச உளுத்தம் பருப்பு வீட்டில் அரைச்சது அதை சேர்த்துக்கிறேன். முழு உளுத்தம் பருப்பு இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமா இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல ஒரு 10 இருந்து 15 பல் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு இதோட சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியா நறுக்கி இதோட சேர்த்துட்டு இது மூணும் நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க ஒரு 5 நிமிஷம். இந்த துவையல் செய்யறதுக்கு நீங்க நல்லெண்ணெயிலே எல்லாத்தையுமே நீங்க வதக்கவும் செய்யலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப காரத்துக்கு ஒரு 3ல இருந்து 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இது உங்க காரத்துக்கு தகுந்தா போல நீங்க எவ்வளவுனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காரம் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரம் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் வதங்கிடுச்சு. தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி இதை நம்ம இந்த மாதிரி வாணல்ல வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் புளியை கொஞ்சமா தண்ணீர்ல ஊற வச்சு சேர்த்துக்க போறேன். ஊற வச்ச இந்த புளி தண்ணீரோட இப்ப நம்ம வறுத்து வச்ச இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அந்த புளி தண்ணீரோட சேர்த்து கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸியில நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இடையில கொஞ்சம் தண்ணீர் வேணும்னா நீங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மைய பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மறுபடியும் அடுப்பை பத்த வச்சு இந்த கடாயில நல்லா தாராளமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம். வடகம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுவையாவும் நல்ல வாசனையாவும் இருக்கும். இது வீட்டுல தயாரிச்ச வடகம். இப்ப இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச இந்த விழுதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கூட இதை நீங்க கரைச்சி ஊத்திக்கலாம். இப்ப இந்த தண்ணீர் ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா சுன்ற வரைக்கும் இந்த எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாம. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கருவேப்பிலை துவையல் ரெடி. இந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப அடுப்பை அணைச்சிடலாம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் பெஸ்ட் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. காலையில ஆபீஸ்க்கு போக அவசரமா சட்னி அரைக்க டைம் இல்லை அப்படின்னா முந்தின நாள் இந்த துவையலை அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.